ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைக்காய் எப்படி கட் பண்ணிவிட்டு வறுக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன். 3 வாழைக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பூண்டை நிறைய பூண்டு எடுத்து நிறைய தட்டிடுவேன். சும்மா அப்படி தோலோடையே தட்டிக்குவேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பூண்டு தோலோடு இருக்கிற தொலியோடு இருக்கிற பூட்டை எடுத்து போடுவோம். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஸ்டைலு. கருவேப்பிலை போட்டுட்டு உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு தனியாத்தூள் 2-3 ஸ்பூன் போடுவோம். உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா கூட போட்டுக்கோங்க. நான் போட மாட்டேன். இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மொத்த வாழைக்காயை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். மொத்த வாழைக்காயை எடுத்து அதில் போட்டு விட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தட்டம் போட்டு மூடி விட்டோம். தண்ணி அந்த மிளகாத்தூள் தனியாத்தூளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஊற்றுறது தான். அதை அப்படியே வறுத்துடணும். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வெந்த உடனே அந்த மூடி எடுத்துடணும். அதுக்கப்புறம் நல்லா மொறு வறுத்துடலாம்.